ஒரு பிளவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம், அவருடைய அந்த ஒரு சர்வாதிகார தன்மையில் அவர் செயல்படுகிறாருங்கிறத நான் மிக கடுமையான கண்டனங்களோடு தான் பதிவு பண்ணியிருந்தேன். கட்சி அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்தோடனே ஏன் எஸ்பி வேலுமணியை கூப்பிட்றாங்க? அது யாரை பேச அழைப்பது என்பது பேரவைத் தலைவருடைய சுய அதிகாரத்திற்கு உட்பது. அப்போ இப்போ தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எப்படின்னா, கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த கொறடா உத்தரவை எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சி சண்முகம் இது சொல்கிறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து திரு எஸ்பி வேலுமணி தலைவராகவும் இந்த இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே வேலை இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மாதிரி திமுகவினுடைய எதிர்ப்பு உணர்வுங்கிறது அவர்கிட்ட மழுங்கி போச்சு. இல்லை, ஒரு இணக்கமான போக்கு திமுகவோட இருந்தது. இந்த குற்றச்சாட்டை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம அதிமுகவினுடைய இந்த ஒற்றை தலைமை என்று எடப்பாடி வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள், இதுக்கு தீர்வு கண்டது யாருன்னா தங்கமணி, வேலுமணி தான். இதை தாண்டி சட்ட ரீதியான பிரச்சனை இருந்ததுல திரு ஓபிஎஸ் அவர்கள் கோர்ட்டுக்கு போய், திரு சசிகலா அவர்கள் கோர்ட்டுக்கு போய், புகழேந்தி கோர்ட்டுக்கு போய், கேசி பழனிசாமி கோர்ட்டுக்கு போய், இதெல்லாம் உடைச்சு கொண்டு வந்ததில் சிபி சண்முகத்துக்கு தான் பெரும் பங்குண்டு. இவங்க எல்லோரையுமே இப்போ நீக்கியிருக்கிறார் பொறுப்புகளில் இருந்து. அதிமுக 40-45% வாக்குகளை பற்றி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டாருங்கிறதுனால அவரோடு இணைந்து அவர் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் உடன்பட்டு போன மூத்த நிர்வாகிகள் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. அவர்களையும் வெளியேற்றி விட்டு இவர் என்ன அரசியல் நடத்த போறாரு அப்படின்னு தெரியல. ஏங்க, அதிமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. திமுக பிரதான எதிர்கட்சியாக வந்துருச்சு. 3வது இடத்துக்கு போன அதிமுகவுக்கு அரசியல் சூழல் எப்படி திரும்பி வரும்? எப்படி இவங்க நம்பிக்கையோட இருங்கிறாங்க? இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரா. 2026 புதிய ஒரு மாற்றமாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. அவங்க ஆட்சி அமைச்சதுலேருந்து இந்த பக்கம் அதிமுக ஒரு பழம்பெரும் கட்சி இன்றைக்கு 2ஆக போகும் ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும், இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், சி விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாம் ஒரு அணியாகவும் இருந்து சண்டைகள் போய்கிட்டே இருக்கு. இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகிறது இந்த அதிமுகவின் நிலைப்பாடு? இல்லை, அடுத்த கட்டமாக ஒரு பிளவை நோக்கி எடப்பாடி பழனிசாமி தள்ளிவிட்டார் அப்படின்னு தான் பார்க்கணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகே இந்த தலைவர்கள் 6 பேர் போய் அவர்கிட்ட ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெளியேற்றப்பட்டவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், அவங்கள எல்லாத்தையும் இணைச்சாதான் 2026 ஜெயிக்க முடியும்னு போய் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன எதுவுமே அவர் எடுத்துக்கலை. அதனுடைய விளைவு தான் இப்போ இருக்குது. பல பதிவுகளில் கடந்த 4 ஆண்டுகளான அதை தான் சொன்னேன். 2024 விட 2026 தேர்தல் மிகப்பெரிய படுதோல்வி இருக்கும். எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம், அவருடைய அந்த ஒரு சர்வாதிகார தன்மையில் அவர் செயல்படுகிறாருங்கிறத நான் மிக கடுமையான கண்டனங்களோடு தான் பதிவு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த நிலைப்பாடு என்பது அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கடந்த 3 நாட்களாக நடக்கிற அந்த நிலவரங்கள் பார்த்திங்கன்னா, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், எந்த கட்சியானாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி தான் தங்களுக்கான அந்த குழு தலைவரையும் கொறடா துணைத் தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் சொல்கிறார். எடப்பாடி தரப்பில் என்னென்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் தலைவரை கொறடாவை நியமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி, சட்டமன்றத்திற்கு என்று ஒரு தனி இறையாண்மை இருக்கு, நீதிமன்றங்களுக்கு என்று தனி இறையாண்மை இருக்கிறது. சட்டமன்ற நிகழ்வுகளில் அவங்க எடுக்கிற முடிவுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் காலங்காலமாக. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்தபோது பேரவைத் தலைவருக்கு என்று ஒரு வானளாவிய அதிகாரம் இருக்குது, இதில் சட்டமன்றம் தலையிட முடியாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பே கூட அவர் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணார். காலப்போக்கில் அது சமரசம் ஆயிடுச்சு. அதனால் சட்டமன்ற பேரவையை பொறுத்தளவில்
அந்த பேரவைத் தலைவருடைய இறுதி முடிவு தான். மேலோட்டமாக பார்த்தாலே அதிக உறுப்பினர் இருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்ட அந்த சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் குழுவில் வந்து 25 பேர் 26 பேர் 25 பேர் இருக்காங்க. அவர்கள் கொடுக்குற அதை வந்து அக்செப்ட் பண்ணி அவங்க தான் குழு தலைவர் கொறடா அப்படின்னு போயிட்டாருன்னா எடப்பாடிக்கு அங்கே இடம் இல்லாமல் போயிடும். நீதிமன்றத்துக்கு போய் அப்புறம் அது கேஸ் பல. இப்போ அவர் வந்து சபாநாயகரையும் பார்க்குறாரு, அங்கே சட்டசபை செயலரையும் பார்க்குறாரு. இவங்களெல்லாம் தகுதி நீக்கம் பண்ணணுன்ற ஒரு முடிவில் இறங்கி அவர் பேசிகிட்டு இருக்கிற தகவல் வருது. இல்லை அது முடியாது அப்படிங்கிறத நான் சொல்கிறது. இல்லை பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது அது பண்ணுறதுக்கு. இல்லை அதான் நேற்றைக்கு பேரவையிலேயே பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் சொன்னார், வெளியில் நடக்கிற அரசியல் விவகாரங்கள் வேறு, அரசியல் தட்டினுடைய முடிவு வேறு. பேரவைக்கு என்று ஒரு தனி இறையாண்மை இருக்கு. பேரவையில் எந்த விதமான முடிவை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பேரவைத் தலைவருடைய தனிப்பட்ட உரிமைன்னு சொல்லிட்டார். அந்த வகையில் தான் நீங்கள் கட்சிக்கு ஒருவர் முதல் பேச கூப்பிட்டுட்டு கட்சி அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி பேசி முடித்தோடனே ஏன் எஸ்பி வேலுமணியை கூப்பிடுறாங்க? அது யாரை பேச அழைப்பது என்பது பேரவைத் தலைவருடைய சுய அதிகாரத்திற்கு உட்பது. நான் அழைச்சிட்டு அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எடப்பாடி உட்காந்துட்டார். அப்போ இப்போ தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது எப்படின்னா, கொறடா உத்தரவை மீறிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி. இந்த கொறடா உத்தரவை எங்களுக்கு வரல அப்படின்னு தான் சிவி சண்முகம் இது சொல்கிறாங்க. நாங்கள் நியமித்த கொறடா தான் எங்களுக்கு உத்தரவு போட்டார், நாங்கள் அந்த அடிப்படையில் தான் ஆதரவு தெரிவித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் கொறடா என்பதை பேரவைத் தலைவர் தீர்மானிக்காத வரையில் அங்கே என்ன வாக்கு போட்டாலும் அது இல்லை. ஏன்னா அவர் தான் அதை முடிவெடுக்கணும். யார் கொறடான்னு அக்செப்ட் பண்ணலை. கொறடாவுடைய பவர் இங்கே தான் தேவைப்படுது. ஆமாம். அப்போ அதனால் நான் வந்து இப்போ தகுதி நீக்கம் செய்ய முடியாது அப்படின்னு. நீங்கள் இன்னும் இந்த பிரச்சனையான ஆழமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பேரவையில் பல காலங்களில் இந்த மாதிரி வெளியில் கட்சித் தலைவர் இருக்க முடிவை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு பேரவைத் தலைவர் சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு 89ல் ஜே அணி ஜா அணி வெளியில் நின்று அவங்க 27 இடம் பிரதான எதிர்கட்சியாக ஜெயலலிதா வர்றாங்க. ஜானகி அணி சார்பாக ஒரே ஒரு பேர் பீச் பாண்டியன் தான் வர்றார். அப்போ கட்சி இணைஞ்சிருச்சு. அதிமுக இணைந்ததற்கு பிறகு அதற்கு பொதுச் செயலாளராக செல்வி ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதுகிறார் பேரவைத் தலைவருக்கு. இந்த மாதிரி தமிழக சட்டப்பேரவையில் இந்த பீச் பாண்டியன் ஜானகி அணி சார்பாக வெற்றி பெற்ற அவரையும் அதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு. பேரவைத் தலைவரும் ஒத்துக்கலை, வெற்றி பெற்ற அவரும் ஒத்துக்கலை. பீச் பாண்டியன் எந்த சின்னத்தில் வெற்றி பெற்று வருகிறார்களோ அந்த 5 ஆண்டுகளும் அதே கட்சியில் தான் தொடரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதாக பேரவைத் தலைவர் அறிவிச்சிட்டார். அப்படியே 93க்கு வாங்க. 93ல் மதிமுக திமுகலேருந்து பிளவுபடுகிறது. அங்கே சட்டப்பேரவையில் 2 திமுக உறுப்பினர், ஒன்று பரிதி இளவழுதி, இன்னொன்று ஆ செல்வராசன். இந்த ஆ செல்வராசன் மதிமுகவில் சேர்ந்துட்டார். அப்போ வைகோ கடிதம் எழுதுகிறார், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் கட்சியில் ஆ செல்வராசன் துறைமுகம் தொகுதி உறுப்பினர் சேர்ந்துட்டார், பேரவையில் அவரை மதிமுக உறுப்பினராக அங்கீகரிக்க வேண்டும். பேரவைத் தலைவர் ஏற்றுக்கலை. அவர் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்று திமுக உறுப்பினர் வந்திருக்கார். அதனால் அதை வந்து இன்னொரு அரசியல் கட்சியாக நீங்கள் வெளியில் சொல்கிறது 1000 இருக்கலாம், எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை, மரபுப்படியும் விதிப்படியும் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு பரிதி இளவழுதி திமுக 1, ஆ செல்வராசன் திமுக 2. அவர் மதிமுக கூட்டங்களில் போவார், பேசுவார். சட்டசபையில் வந்தால் திமுக உறுப்பினராக தான் இருந்தார். எனவே பேரவையில் இது மாதிரி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்குது. பல சந்தர்ப்பங்களில் சரி ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா பாமகவோட சில பிரிவு ஒரு பிளவை உருவாக்கி அவங்க தனியாடியாக செயல்பட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச அண்மை காலத்தில் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஒரு பிரிவு ஒரு 10-12 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க தனி அணியாக அதிமுக கரை வேட்டி கட்டி அங்கே வந்து உட்காந்து செயல்பட்டாங்க. அதனுடைய துணைத் தலைவர் ஒரு கட்டத்தில் மனுஷ்டி ராமச்சந்திரனே ஜெயலலிதா பார்த்து ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்கள தனி அணியாகவே தான் அவர் அவங்க பேரவைத் தலைவர் வந்து அவங்கள அந்த அந்த அணுகுமுறையோடு தான் போனார். அதனால தான் நான் சொல்கிறேன், பேரவையில் அறுதி பெரும்பான்மை உள்ள ஒரு அரசியல் கட்சி என்ன முடிவெடுக்கிறதோ அதை நான் அங்கீகரிப்பேன் என்கிற வகையில் இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து திரு எஸ்பி வேலுமணி தலைவராகவும் கொறடா விஜயபாஸ்கரா கொறடாவாக திரு விஜயபாஸ்கர் இல்லை இன்னொருத்தர் யாரையோ பேசினாங்க கொறடான்னு சொல்லி, விஜயபாஸ்கர் இல்லை ஆமாம் கொறடாவாக அவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே வேலை இல்லை. அப்போது இதற்கு எதிராக தான் சேலஞ்ச் பண்ணி போவாங்க. எங்களுடைய கொறடா உத்தரவை மீறி அவங்க ஓட்டு போட்டாங்க, அவங்கள தகுதி நீக்கம் செய்ய நாங்கள் பேரவைத் தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டோம், அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ நம்ம அதிமுகவினுடைய இந்த ஒற்றை தலைமை என்று எடப்பாடி வந்ததுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் இதுக்கு தீர்வு கண்டது யாருன்னா
தங்கமணி வேலுமணி தான். டெல்லி போய் ஒரு பெரிய லாபியை நடத்தி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கும், எடப்பாடி முதலமைச்சராக இருந்து திருமதி சசிகலா தான் பண்ணாங்க. அந்த ஆட்சி தொடர்வதற்கு பெரிய அளவில் இவங்க தான் இருந்தாங்க. எதிர்க்கட்சியாக அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அந்த 5 ஆண்டு காலம் அவரோடு பயணித்தார்கள். சிக்கல்கள் இருந்து அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றியது இந்த 2 பேர் தான். இதை தாண்டி சட்ட ரீதியான பிரச்சனை இருந்ததில்ல. திரு ஓபிஎஸ் அவர்கள் கோர்ட்டுக்கு போய், திருமதி சசிகலா அவர்கள் கோர்ட்டுக்கு போய், புகழேந்தி கோர்ட்டுக்கு போய், கேசி பழனிசாமி கோர்ட்டுக்கு போய், இதெல்லாம் உடைச்சு கொண்டு வந்ததில் சிபி சண்முகத்துக்கு தான் பெரும் பங்கு உண்டு. உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம் எல்லா இடங்களுக்கும் சென்று சட்ட நிபுணர்களோடு கலந்து ஆலோசித்து அவரை இந்த சட்ட சிக்கல்களிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை மீட்டெடுத்தது சிவி சண்முகம். இவங்க எல்லோரையுமே இப்போ நீக்கி இருக்கிறார் பொறுப்புகள்ல இருந்து. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், ஆமாம், கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் எஸ்பி வேலுமணி, மற்றவங்க எல்லாமே கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள். இந்த அமைப்பு செயலாளர்கள் உட்பட 26 பேர் அவங்க மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்னு சொன்னாங்க. இந்த 26 பேர் ஒரே கையெழுத்தில் வெளியில் அனுப்பிச்சிட்டார். இது ஒரு அரசியல் தலைமைக்கு அழகு இல்லை, பண்பு இல்லை. இது ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம்னு தான் பொதுவெளியில் பார்ப்பாங்க அரசியல்வாதிகளும் சரி, மற்றவர்களும் சரி, அதிமுகவில் பயணிக்கிறவர்களும் சரி. இல்லை சார், உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்கள். அன்னைக்கு ஜா அணி ஜே அணி உருவாதிச்சு கடைசியாக 2 ஒன்றிணைந்தது மிகப்பெரிய அசரபலத்தோடு வந்தது மீண்டும் ஆட்சிக்கு. இப்போ அதே மாதிரி இவங்க ஏற்கனவே சசிகலாமையார் ஒரு பக்கம், டிடிவி தினகரன் தனி, அமமுக தனியாக ஆரம்பிச்சுட்டு போனார். அதுக்கு பிறகு ஒற்றை தலைமை எடப்பாடி வர்றாரு. இப்போவும் 2 பிளவாக போகுது அப்படின்னா மீண்டும் ஒன்று சேர்ந்து, ஏன்னா எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, சசிகலாமையார் உள்ள கூப்பிடணும், தினகரனா உள்ள கூப்பிடணும், போன எல்லோரையுமே மீண்டும் உள்ள கொண்டு வந்தா நான் மீண்டும் பலத்தோடு இருக்கலாம்னு இவங்க ஒரு அணி மட்டும் இந்த கருத்தை வைக்குது. இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? அன்றைக்கு ஜா அணி ஜே அணி ஒன்று சேர்ந்த மாதிரி இன்றைக்கு மறுபடியும் எல்லோரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ கடந்த 2 நாட்களாக நடைபெறுகிற இந்த பிரச்சனைகளை பார்த்தா ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் தெரியுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தார்மீக பொறுப்பேற்று இதிலிருந்து விலகணும், தொடர் தோல்வியை தருகிறார். தொடர் தோல்விக்கு எல்லோருமே பொறுப்பேற்றுக் கொள்கிறோம்னு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த பொறுப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் உண்டு. அவரிடம் பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தொடக்கத்தில் 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த 6 பேர் குழு பார்த்தது. அந்த 6 பேரில் 5 பேர் இப்போ மறுபடியும் செங்கோட்டையன் அங்கே போயிட்டார். அந்த 5 பேரும் இந்த எதிர்குழுவில் இருந்து தான் சொல்கிறாங்க. அப்போ கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும், கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும். புதிய சக்தியாக, பலமிக்க சக்தியாக தாவேகா விஜயனுடைய அரசியல் கட்சி வந்துருச்சு. அப்போ இதில் கட்சியை மறுகட்டமைத்து பெரிய அளவில் ஆய்வு கூட்டங்களை நடத்தி நாம் கட்சியை பலப்படுத்துவோம் அப்படின்னு தான் இவங்க குரல் கொடுக்குறாங்க. பொதுக்குழுவை கூட்டுங்க, செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி அதில் விவாதித்து, இந்த விவாதத்திற்கு பிறகு ஏன் இந்த தொடர் தோல்வி, கிட்டத்தட்ட 10-11 எலெக்ஷனில் தொடர் தோல்வி, அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2024 பெரும் தோல்வி. அதை விட மோசமான தோல்வியை இப்போ 2021 கூட 30-33% வந்தது. இப்போ வெறும் 20-21% கொண்டு வந்துட்டார். அதிமுக 40-45% வாக்குகளை பற்றி 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு. 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை தொடர் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டாருங்கிறதுனால அவரோடு இணைந்து அவர் எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் உடன்பட்டு போன மூத்த நிர்வாகிகள் இன்னைக்கு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. அவர்களையும் வெளியேற்றி விட்டு இவர் என்ன அரசியல் நடத்த போறாரு அப்படின்னு தெரியல. இந்த நிலைப்பாடு என்பது கீழே இருக்கிற தொண்டர்லேருந்து, நிர்வாகிகளிலிருந்து ஏன் இப்படி எடப்பாடி பிடிவாதமாக எல்லாரையும் வெளியேற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. நத்த விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணியெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், வேண்டாங்க, ஏன் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை ஓபிஎஸ், சசிகலா, செங்கோட்டையன் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களாம் சீனியர் தலைவர் காலத்திலிருந்து இருந்தவங்க, பொறுமையாக இருங்க, பார்த்துக்கோம் அப்படின்னு. இல்லைங்க, அவங்களாம் சரியாக வராது. அவர் சொல்ல ஒரே காரணம் எல்லாம் பி டீம், திமுகவுக்கு ஆதரவுன்னு. அந்த பி டீம் திமுக ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கணும்னு இப்போ முயற்சி பண்ணாரு. இல்லை, அது உண்மையா சார்? நான் சிவி சண்முகம் தன் பிள்ளைகள் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், அதாவது நீங்கள் திமுகவின் ஆதரவோடு ஆட்சி அமைக்கணும், அதாவது நீங்கள் முதலமைச்சராகணும்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னீங்கன்னு சொல்லி பொதுவெளியில் ஓப்பனாக உடச்சு 100% அதை எடப்பாடி நான் அங்கே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கேட்டேன், இந்த முன்னணி தலைவர்கள்ட்டையும் நான் பேசுகிறேன். 100% அது உண்மைங்கிறத எப்படி சொல்லணும்னா, ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமியே சொன்னாருங்க, இன்றைய அரசியல் சூழல் அதிமுகவை நோக்கி வருகிறது. எங்க புதுச்சேரியில் ரிசார்ட்ஸில் அந்த எம்எல்ஏக்கள் மத்தியில் பேசுகிறார். இன்றைய அரசியல் சூழல் என்பது மீண்டும் அதிமுகவை நோக்கி திரும்புகிறது, உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி 2 நாளில் வருங்கிறார். ஏங்க, அதிமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க.
திமுக பிரதான எதிர்க்கட்சியாக வந்துருச்சு. 3வது இடத்துக்கு போனான்னா திமுகவுக்கு அரசியல் சூழல் எப்படி திரும்பி வரும்? எப்படி இவங்க நம்பிக்கையோடு இருங்கங்கிறாங்க? இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். கட்சியுடைய முன்னோடியில் ஒருத்தர் தம்பிதுரை தலைவர் காலத்திலேருந்து இருக்கார். ஆமாம். அவர் சொல்கிறாருங்க, இவர் தலைமையில் தான், எடப்பாடி தலைமையில் தான் மீண்டும் ஆட்சி அமைய போகுது. மக்கள் ஒரு கூட்டணி ஆட்சியை எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மக்கள் கருதுங்கிறாங்க. 3வது இடத்துக்கு தள்ளி 20% ஓட்டு போட்ட அந்த கட்சியை எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு பேசுகிறார். எவ்வளோ நகைப்புக்குரிய விஷயம். அடுத்த நாளே திரு செம்மலை, அவரும் தலைவர் காலத்திலிருந்து சீனியர், அவர் சொல்கிறார், எடப்பாடி வந்து கிங் மேக்கர் இல்லைங்க, அவர் தான் கிங்குங்கிறார். இப்போ இதையெல்லாம் பொருத்தி பாருங்க. இந்த விஷயம் வெளியில் இடதுசாரிகள் சொன்னாங்கல்ல, சிபிஎம் தேசிய பொதுச் செயலாளர் பேபி உட்பட இடதுசாரியினுடைய நிர்வாகிகளே சொன்னாங்க, ஆமாம் எங்களை சந்தித்து எடப்பாடி தலைமையில் ஒரு ஆட்சி, ஏன்னா திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு புதிய சக்தியை கொண்டு வரணுங்கிற ஏதோ ஒரு சதி முயற்சியின் விளைவாக வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டார். அவரே ஆட்சி அமைக்க விடக்கூடாதுங்கிறதுல திமுகவும் உறுதியாக இருந்தது, அதிமுகவும் உறுதியாக இருந்தது. எனவே எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் எண்ணம் மீண்டும் நம்ம இந்த சிறுபான்மை இதை வச்சு நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது என்பதுதான் தன் குழந்தைகள் மீது சத்தியம் செய்து சிவி செல்வம். உண்மை இல்லைன்னா அவர் ஏன் அந்த அளவுக்கு அழுத்தமாக சொல்லணும்? அதுதான் இப்போ இருக்கு. அந்த எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. ஏன் இருந்திருக்குன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா மாதிரி திமுகவினுடைய எதிர்ப்பு உணர்வுங்கிறது அவர்கிட்ட மழுங்கி போச்சு. இல்லை, அவர் எதிர்கட்சியாக இருக்கிற போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, ஒரு இணக்கமான போக்கு திமுகவோட இருந்ததுன்னு இந்த குற்றச்சாட்டை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். என்னென்னா, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சியாக இருக்கிற போது என்ன பேசுனாங்க சட்டமன்றத்திலையும் வெளியிலையும்? பிடபிள்யூவில் 800 கோடி, சாலை இதில் 600 கோடி, ஸ்மார்ட் சிட்டியில் 300 கோடி, 2000 கோடி, 1000 கோடி குற்றச்சாட்டு. கவர்னர்கிட்ட போய் ஒரு பெரிய பெட்டிஷன் கொடுத்தாங்கல்ல, எடப்பாடி உட்பட 18 மீறும் நடவடிக்கை, அதுக்கான ஆவணங்கள், அதற்கான சாட்சியங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு. ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலைன்னா திமுக ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் எடப்பாடி உள்ளிட்ட அந்த தவறு செய்த ஒரு 3 வார்த்தைகள் சொல்லுவாங்க, கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன். இதுதான். இந்த வழியில் அவங்க சேர்த்த சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வந்து அவங்கள சிறையில் தள்ளுவேன்னார். எங்கே தள்ளினார்? இன்னொன்று சொன்னார், கோடநாடு கொடை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டறிந்து நிச்சயம் தண்டித்தே தீர்வான். யார் சொன்னது? எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். 5 வருஷமா ஆட்சியில் இருந்தார்ல, எங்க சிறையில் தரலார்? அப்போ இங்க பொதுவெளி சந்தேகம், கட்சியினர் மத்தியில் சந்தேகம். என்னோடு விவாத களத்துக்கு வர திமுக வழக்கறிஞர்களே சொன்னாங்க, ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிற மாதிரி இருக்கு தலைவா அப்படின்னாங்க. அது உண்மை என்று நிரூபிக்கிற வகையில் எடப்பாடியுடைய செயல்கள் இருந்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டது அவ்வளவு டம்மி வேட்பாளர். திமுக ஏங்க பக்கத்து வீட்டுக்கு தெரியாது, அடுத்த ஊருக்கு தெரியாது, அவன்லாம் வேட்பாளரை போட்டு நாடாளுமன்ற தொகுதிக்கு பஞ்சாயத்து தலைவராக போட வேண்டியவன்லாம் கொண்டு போய் போட்டு ஒரு மிக மோசமான தோல்வி. 15 இடங்களில் 3வது இடம், 7 இடத்துல கட்டுத்தொகை பறிபோயிடுச்சு. அதுதான் விமர்சனமே கடுமையாக வந்தது. கேட்டால் அது நாடாளுமன்ற தேர்தல், நம்ம யார் பிரதமர்னு அறிவிக்கலை, அதனால தான் ஓட்டு போடலை அப்படின்னு. சரி, பொதுமக்கள் உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போடலை, கட்சி உறுப்பினர்கள் போட்டிருக்கணும்ல. அப்போ தான் சொல்கிறாரு, தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்னாடி 2 கோடியே 16 லட்சம் உறுப்பினர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு விட்டது. அதில் ஒரு 1 கோடி பேர் கட்சிக்காக போட்டிருக்கணும், போடலையே. 88-90 லட்சம் விழுந்தது. நான் என்ன கேட்குறேன், உறுப்பினர்கள் என்பது அந்த உறுப்பினர்கள் அட்டை வச்சுருப்போம். உறுப்பினர் இல்லை, அவங்க குடும்பத்தில் கணவனோ மனைவியோ அல்லது அண்ணனோ தம்பி யாராவது ஒரு ஓட்டு இருக்கும்ல. அப்போ எவ்வளவு வாக்குகள் போயிருக்கு. இதை தாண்டி ஆதரவு வாக்குகள், அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் எங்கே போச்சு? ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த தலைமை சரியில்லை, எடப்பாடி பழனிசாமியினுடைய போக்கு சரியில்லை, அவர் எடுக்கிற முடிவுகள் சரியில்லை, அவர் வகுக்கிற வியூகம் சரியில்லை அப்படிங்கிறது அப்போ இருந்தே விமர்சனம் இருந்தது. ஸோ அந்த விமர்சனம் இந்த 2026 அது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு கட்சியை அதல பாதாளத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் விட்டார். இதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று தான் இந்த தலைவர்கள் இப்போ முயற்சி மேற்கொள்கிறார்கள். எந்த வகையில் காப்பாற்ற போகிறார்கள் தெரியல. அப்புறம் இன்னொரு கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி, பிரிந்து வந்த அணி தாவேக்காவோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் அது அதிமுகவுக்கு இன்னும் மோசமான நிலையை உருவாக்கிடும். ஏன்னா நீங்கள் 5 ஆண்டுகள் அவரோடு இருந்து
ஆட்சி அதிகாரத்தில் அமைச்சர்கள் வாரிய தலைவர்கள் பங்கு பெற்றால் 5 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் தலைவர் ஆட்சியை அம்மா ஆட்சியை கொண்டு வரணும்னு எங்கே போய் யாருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவீங்க? திமுக ஆட்சி கட்சியாக இருந்தது, திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணீங்க. நீங்கள் தாவேகாவோடு இணைந்து பயணிக்கிற பொழுது அது எப்படி சாத்தியப்படும்? அதனால் மிகப்பெரிய சிக்கலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து நன்றி சார். தொடர்ந்து பேச. நன்றி, வணக்கம்.